வேற்றுகிரகவாசி வந்துக்கிறான் திருவானை கோயிலில் கோயில் கட்டு போய்க்கிறான் ஒருத்தனுக்கு. பக்கத்தில் ஒன்றுக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. இங்கே எதிர்க்கிறவங்களுக்கு தெரியாது. என் வீட்டு இந்த குடிலுக்கு எதிர்க்கிறாங்களே அவங்களுக்கு யாருன்னு என்ன தெரியாது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அவங்க தான் அதை எடுத்துப்பாங்க. எல்லோரும் எடுத்துக்க மாட்டாங்க. அவசியமும் இல்லை. அதுக்கு ஒரு தகுதி அவங்கவுங்களுக்கு வரணும் அவனர்களாலே. அதனால் இந்த எலெக்ஷனு தோத்துறது தலைவர் ஒத்துக்கிறது அது ஒருத்தர் என்னை விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருந்ததுனால தான் போனாங்க. நான் தரலேன்னா போக முடியாது. விவாதத்தை தரமாட்டேன்னு சொல்லி அடம்பிச்சா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் எவ்வளோ சுதந்திரமாக விவாதத்துக்கும் கொடுக்கறதுக்கு தயாராகிறேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் வராங்க வெளியே போகிறாங்கன்னா நீங்கள் அதுவே ஒரு பெருமையாக நினச்சிக்கணும். இருந்தாலும் என்ன போனால் 10 வருஷம் 10 கூட வெளியே வந்துடலாம் பொழுதுன்ட்டு. ஆமாம், சில இடத்துல ஆசிரமத்தில் போனால் வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் கஞ்சி கூழ தான் குடிக்கணும், 4 மணி தான் எழுந்துக்கணும், ஆசிரமத்தை பெருகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டீச்சர் இருந்தாங்க, மீரா பாயிண்ட். கல்யாணம் ஆகாமல் வந்தாங்க. ரிட்டையர்ட் ஆன பணத்தெல்லாம் எடுத்து போய் அந்த தெலுங்கு தேசத்தில் ஒரு சாமியார் இருந்தார். முடியெல்லாம் பெருசாக வச்சுன்னு வாயில் லிங்கம் எடுப்பார் டவுல் வச்சு. பேருனா ஏதோ ஒரு சத்தியமான சாய். அவர் எந்த பக்கம் சாஞ்சாருன்னு தெரியாது. கிழக்கு சாய் பாபாவா மேற்கு சாய் பாபாவா ஏதோ சாய் பாபா. அவர்கிட்ட போய் இந்த ரிட்டையர்ட் ஆன பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து அவர் ரூம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அப்போ 7வது 8வது 6வது படிக்கும்போது ரிட்டையர்ட் ஆகி போனாங்க. டியூஷன் நடத்தினாங்க. அவங்க எப்போனா வருவாங்க போவாங்க. அல்மா அழாத குறை அல்மா பெருகு சொல்லி ரூம் விட்டு வெளியே அமிச்சிட்டாங்களாம். 3 வருஷத்தில் காசு கொடுத்துட்டாங்க. போயிடுச்சு, அது முடிஞ்சிச்சு. அதுக்காலமாக அவங்க எங்கே சொல்கிறாங்க அங்கே தான் அவங்க இருந்தாகணும். இங்கே அப்படிலாம் இல்லையே. அதுவே உங்களுக்கு என்ன பெருமைக்குரிய விஷயம். போனவங்களாம் என்ன சொல்லிட்டு போய்க்கிறாங்க, எப்போனா நீங்களும் வரலான்ட்டு போய்க்கிறாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்க உஷாரா. இந்த நான்சென்ஸ் இப்படி தான் பேசினுப்போம். நம்ம நம்ப கூடாதீங்க. உங்கள் இஷ்டம், சாய்ஸ் யுவர்ஸ். என்னுடைய தகுதி என்ன, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருந்தான் இருப்பேன். வாரம் சச்சங்கம் நடத்துவேன். அது கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் பிடிக்கவே இல்லை, ஆனால் வாரம் சச்சங்கம் மட்டும் பேசிங்கிறாருன்னு. என் தொழில் பணி செய்து கிடப்பது. எல்லாம் நல்லா இருப்பீங்களா, சந்தோஷமாக இருப்பீங்களா, கொண்டாட்டமாக இருப்பீங்களா, மலர்ந்த முகத்தோடு இருப்பீங்களா, ஆனந்தமாக இருப்போம். அதனால் 4 வார்த்தை பேசினா சிரிச்சிங்கன்னா பல்ல காமிச்சிங்கன்னா ஓகே பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் சிரிக்கிறது வரல, நீங்கள் சிரிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வரேன்.